அரசாங்கம் ரோடு போட்டு கொடுக்கறது எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்காகத்தான். ஆனால் என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம்லாம் என்னோடது, நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சுயநலமாக யாராச்சும் யோசிச்சாங்கன்னா யாருமே ரோட்டில் பயணிக்க முடியாது. அப்படித்தான் இங்கே 2 ஃபேமிலி யோசித்து ஒரு தெருவையே அல்லோலப்படுத்தியிருக்காங்க. என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம் என்னோடதுன்னு இவர் சொல்ல, என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடமும் என்னோடதுன்னு அவர் சொல்ல, இப்படி 2 பேருமே மாறி மாறி போட்ட சண்டையில் அந்த தெருவில் யாருமே போக முடியல. இப்படி அந்த தெருவையே ரணகலப்படுத்தின சம்பவத்தோட பின்னணி என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சாயப்பற்ற தெருவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசாங்கத்தோட சிறப்பு திட்டத்தின் கீழே அந்த ரோட்டுக்கு சாலை போட்டிருக்காங்க, புதுசாக ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தெருவை சேர்ந்த ஒருத்தர் அவர் வீட்டுக்கு நேராக இருக்கிற இடத்தையும் அவரோட இடம் தான் நினச்சிக்கிட்டு அங்கே கார் பார்க்கிங் வசதியெல்லாம் செஞ்சு ரோட்டில் பாதி வழியை அடைச்சிருக்காரு. இதனால் ஆப்போசிட்டில் இருந்த வீட்டுக்காரருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு. ஏங்க நீங்கள் இப்படி பாதி ரோட்டில் கார் நிறுத்தி வச்சா நாங்கள் எப்படி ரோட்டில் புழங்குறது, நாங்கள் எப்படி போய் வர்றது, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் உங்கள் காரை எடுங்க, இந்த கவர்மெண்ட் ரோடை பொது இடமா மாற்றி கொடுங்க, எல்லாரோட பயன்பாட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார். ஆனால் இதுக்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே ஆப்போசிட் வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டாரு, மீதி இருந்த இடத்தை அவர் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி எதிர்த்த வீட்டுக்காரங்க 2 பேரும் மாறி மாறி ஆக்கிரமிச்சதுல அந்த ரோடே இல்லாமல் போயிருக்கு. மொத்தமே இருந்தது 1 அடியோ 2 அடியோ தான். அதில் என்னங்க சைடில் பூந்தா போக முடியும்? இதை பார்த்து கடுப்பான அந்த பகுதி மக்கள் எல்லாருமே மாநகராட்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். ஆனாலுமே இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலையா. நடவடிக்கை எடுக்கப்படுமா என்னன்றதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இதை பார்த்து டென்ஷன் ஆன நம்ம நெட்டிசன்கள் எல்லாருமே கவர்மெண்ட் சொத்து எல்லாருக்கும் பொதுவானதுப்பா, தயவு செய்து அதெல்லாம் தூக்கி கடாச்சிட்டு மக்களோட பயன்பாட்டுக்கு விடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டுகளை பதிவிட்டு வராங்க. சரி மகளே, இதோட கடையை சந்தித்து கிளம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன்.